என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தம்பி ஆகாஷுடைய உடலை வாங்கி இன்று மாலை 5 மணிக்குள்ள நீங்கள் நல்லடக்கம் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நாளை, அதாவது இன்று காவல்துறை தரப்புலேருந்து நாங்களே போய் உடலை அடக்கம் செஞ்சுருவோம் அப்படின்னு நீதியரசர் அம்மா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. பண்ணுங்க, போங்க, நேராக போலீஸ் படையோட்ட கூட்டிய கொண்டே அந்த உடலை கொண்டு போய் அண்டு மானாமதுரை எங்கிட்டாவது ஒரு சுடுகாடு இருந்துச்சுன்னா புதைச்சிப்பட்டு வந்துடுங்க. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடக்கும்ல, அப்போதைக்கு ஏன்னா இது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானே, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குல்ல, நீங்கள் பண்ணுங்கள், யார் வேணான்னா. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்த புண்ணை வேப்பாச்சிரன்னு சொல்லுவாங்கள்ல. ஏற்கனவே ஒரு குடும்பம் நொந்து போயிருக்குது. அவங்க அந்த அதாவது இன்னொன்று என்ன, நியூஸில் ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. அந்த குடும்பத்தார் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு. ஏண்டா பைத்தியக்கார பசங்களா, என்ன அவங்க கோரிக்கை வச்சாங்க, என்னத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க? அவங்க 50 லட்ச ரூபா பணம் கேட்டாங்களாம், அந்த குற்றாளி பேரை சேர்க்க சொன்னாங்களாம். இதுதான் அவங்களோட டிமாண்டா. சரி, குற்றாளி பேரை சேர்த்துட்டிங்களா? இன்ன வரைக்கும் சேர்க்கலை. ஆகாஷ் டெல்சன் பார்த்தீங்கன்னா விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செஞ்சுட்டாங்க. இதற்கு முன்னாடி இதே நீதிமன்றம் தான் பார்த்தீங்கன்னா SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. ஏன்னா அந்த நீதிமன்ற உத்தரவை இருக்கக்கூடிய காவல்துறை மதிச்சிச்சா? CBCID சரியான தாக்கல் பண்ணி கைது பண்ணாங்களா? பேரையாவது சேர்த்தாங்களா? இல்லை. அப்போ இவங்களே மதிக்காத போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை போடக்கூடிய உத்தரவை ஏன் அந்த குடும்பத்தார் மதிக்கணும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. அப்போ நீங்கள் போடக்கூடிய சட்டம் திட்டம், நீங்கள் போடக்கூடிய உத்தரவு பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான், அதாவது அவன் மட்டும்தான் உங்களுக்கு அடங்கி போகணும். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவன் எவனும் அடங்கி போகக்கூடாது அப்படின்னு இந்த நீதியரசர் அம்மா நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரில. இப்போ நாங்கள் நீதியரசர் அம்மாட்ட நாங்கள் ஒரு பாமர மக்களாக கேள்வி கேட்குறேன். என்னென்னா, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சொந்த மதத்தில் யாரோ ஒருத்தர விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் இதே காவல்துறை படி அடிச்சுக்கொன்னா இந்த தீர்ப்பை உங்களால் வழங்க முடியுமா? என்ன, நாங்கள் தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போராடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டோம்ல. சாலையை மறிக்காதீங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் போராட்டம் பண்ண அனுமதி கொடுத்துட்டோம். ஆனால் இத்தனை நாள் அனுமதி கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் உடலை வாங்கி அடக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த கொலை குற்றவாளி பேர்களை இதுவரைக்கும் ஏன் சேர்க்கப்படலை? ஏன் அந்த குற்றவாளிகளுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு அறிக்கையில் தாக்கல் செஞ்சு அந்த எஃப்ஐஆரில் அவங்க பேரை சேர்த்து ஒரு கைது, அவங்க என்ன கேட்குறாங்க, உடனே இது தண்டனை கொடுங்க அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு இவர்கள் தான் குற்றவாளி, இன்னன்னார் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளிகளை கைது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதை இந்த நீதியரசர் அம்மா ஏன் இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை? ஏன் அந்த குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யாமல் காவல்துறை தாமதிக்குது? ஏற்கனவே ஒரு கோர்ட்டு உத்தரவு இருக்குது, கோர்ட்டு உத்தரவையே மதிக்காமல் இருக்கிறாங்க இந்த காவல்துறை அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு இங்கே நீதியரசர் அம்மாவுக்கு மனம் இல்லை. அதே போல் இன்னும் 2 தினங்களுக்குள்ள இந்த குற்றவாளிகள் பெயர் சேர்த்து அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு இந்த நீதியரசர் அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு மனம் இல்லை. ஆனால் உடலை வாங்கி நீங்கள் இன்றைக்கே, அதுவும் எப்படி உடனே திருப்பி இன்றைக்கி 5 மணிக்குள்ள நீங்கள் உடலை வாங்கி அடக்கம் பண்ணணும், இல்லைனா நாளைக்கு நானே போலீஸை வச்சு அடக்கம் பண்ணிடுவேன். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருந்தா, இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, இப்போ இந்த ஆகாஷோடைய மரணமும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் பண்ணி மறுபடியும் விசாரணை நடந்ததுக்கப்புறம் தான் இது திட்டமிட்டு, அதாவது விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செஞ்சான்றது உறுதியாயிருக்கு. இல்லைன்னு வைங்களேன், காவல்துறை சொன்ன மாதிரியே போய் அந்த கட்டுக்கதை விட்டான் தெரியுமா, பாலத்துலேருந்து தவறி விழுந்து செத்து போனேன் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். இதே திருப்பவன் அஜித்குமாருக்கு ஒரு நியாயம், ஏன்னா ஜெயராஜ் பென்னிஸுக்கு ஒரு நியாயம், தேவேந்திரகுல வேளாளர் மட்டும் இழிச்சாத்தனமாக பார்க்குது அந்த நீதிமன்றம் அப்படின்றத எங்களுடைய கேள்வி. அப்போ தான் இதில் வடக்குப்புதூர் முருகன் சங்கர கோவில் வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் தெளிவாக இருக்குது, முதிச்ச வீடியோ இருக்குது. கேட்டால் அது யதார்த்தமான மரணம் அப்படின்னு அந்த காவலர்களுக்கு ஆதரவாக போயிடுச்சு. அப்போ இங்கே இப்போ ஆகாஷ் டெல்சனுக்கு நடந்த நிகழ்வு என்ன, அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான், விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ ஆதாரம் இருந்தும் இந்த நீதித்துறையும் காவல்துறையும் ஒருதலை பட்சமாக இருக்குன்னா அப்போ என்ன காரணம்? தேவேந்திரகுல வேளாளர் சமம்னா இழிச்சாப்பா எவனு கேட்க நாதி இல்லை, இவனை என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ இங்கே காவல்துறையா இல்லை கூலிப்படையா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ கூலிப்படைக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கூலிப்படைக்காரே காசை வாங்கிட்டு வெட்டி கொள்கிறான், என்ன
இங்கே காவல்துறை விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் ஏன்னா அங்கே கள்ளத்தனமாக மது விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க. அதை கேட்ட ஒருத்தனை ஒருவேளை ஸ்டேஷனுக்கு கமிஷன் வர்றது வந்து தடுக்கப்படுதோ அப்படின்ற அந்த கோபத்தில் அடிக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்கு நடந்த பிரச்சனை. இதே நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயோ இல்லை வெவ்வேறு சமூகத்துக்குள்ளேயோ நடந்துருச்சுன்னா இன்ன வரைக்கும் காவல்துறை கை செய்யாமல் இருந்திருக்குமா? அப்போ எப்படின்னு பாருங்கள், காவல்துறை யாரை வேணாலும் அடித்து கொள்ளலாம். விசாரணைன்ற பேரை வந்து காவல்துறை அடித்து கொள்ளலாம், காவல்துறை துன்புறுத்தலாம். ஏன்னா அதில் வந்து சட்டத்தில் இடம் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 100 நாளாக அந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ண மாட்டாமல் அந்த எப்படியாவது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? எனக்கு 1 கோடி ரூபா இழப்பீடு கொடு, எனக்கு அரசு வேலை கொடு, என்ன இவன் வந்து என்ன பண்ணாலும் பண்ணுறான், அப்படியே கோரிக்கை வைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பருக்காரே தவறான ஒரு செய்தியை வந்து போடுறான். இன்னைக்கு காசுக்கு விலை போகிறவா இருந்தால் அந்த குடும்பம் என்னைக்கே அமைச்சர் கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசினதை வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது தெரில. அன்றைக்கே காசை வாங்கிட்டு பேசாமல் உடலை வாங்கி அடக்கம் பண்ணிட்டு போயிருப்பாங்களே. என்கிட்ட காசு எனக்கு என் பிள்ளையே போயிட்டான், என்னோட குடும்பத்தை அவன் தான் ஆண் வாரிசு, என் வம்சமே அழிஞ்சிருச்சு, எனக்கு நீதி தான் தேவை, எனக்கு காசு பண்ண தேவையில்ல, என் பிள்ளை இருக்குது, அதை நான் வந்து பொம்பளை பிள்ளை நான் எப்படியே கரை சேர்க்கணும்னு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நிதி வேணாம், நீதி தான் வேணும், எனக்கு பணம்லாம் தேவையில்ல. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியோட பேரை வழக்கில் செய்து அவங்களை கைது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. உடனே தூக்கு தண்டனையில் போடுங்க, உடனே தண்டனை கொடுங்கன்னு அவங்க கேட்கல. ஆஃப்டர் ஆல் அந்த எஃப்ஐஆரில் அவர்கள் பேரை சேர்த்து கைது பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு தானே ஒரு கேள்வி. இதே மற்ற நடந்தால் மட்டும் உடனே எப்படி 2 நாள் 3 நாளில் கைது செஞ்சிரு? 100 நாள் யோசிச்சு பாருங்க. அப்போ காவல்துறை என்ன இது பண்ணிட்டு இருக்குது? அப்போ இங்கே கேள்வி எழும்பாதான்? மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தார் வந்து யாரை சந்திக்கலாம், எல்லாத்தையும் போய் சந்திக்கிறாங்க. முதல்வரை சந்திக்க போனால் புறக்கணிக்கப்படுது. அவர் சமூக நீதி அமைச்சரை போய் சந்திச்சிருக்காங்க, போங்க நாங்கள் பார்த்து இதை வந்து சரி செய்கிறோம். சமூக நீதிக்கு அதாவது எப்படின்னா பட்டியல் பிரிவுகளில் இருக்க சமூகத்துக்கு நல்லா தூக்கி பிடிச்சி நிறைய விஷயங்கள் வன்னியரசு பேசுவார். ஏன் இதற்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலாம்? என்னாச்சு? அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுதா, இங்கே மிகப்பெரிய ஒரு சாதிங்கிற ஒரு மனப்பான்மை, அது வன்னியரசுக்காக இருந்தாலும் சரி, முதல்வருக்காக இருந்தாலும் சரி, காவல்துறைக்காக இருந்தாலும் சரி, நீதித்துறைக்கே இருந்தாலும் சரி இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வருது. இப்போ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, 100 நாட்கள் அந்த மக்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் இன்னும் குற்றவாளியை கைது செய்யலை, எஃப்ஐஆர்லேயே சேர்க்கலை அப்படின்னு காவல்துறையை பார்த்து ஏன் இந்த நீதியரசரமாக கேட்க முடியலை? அப்போ யாருக்கு இந்த நீதித்துறை வந்து இருக்குது? அப்போ கொலைகாரனுக்கும் துணையாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே மக்கள் மத்தியில் எழும்புதா இல்லையா? ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதுவும் அதிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு 5 மணிக்குள்ள உடலை வாங்கி அடக்கம் பண்ணு, இல்லை நாளைக்கு காவல்துறை பிள்ளையிருந்தே வந்து அடக்கம் பண்ணிடுவா பண்ணு. செத்து போன உடம்பை வச்சு இனிமேல் அவங்க வந்து குடும்பத்தார் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? போங்க, நீங்களே நல்லடக்கம் பண்ணிட்டு போங்க. இங்கே யாரும் வந்து பெருசாக இது பண்ண போகிறது கிடையாது. இத்தனால என்ன அவன் என்ன மண்ணுக்குள்ளே இருக்கிறானா இதில் இருக்கானன்ட்டா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இங்கே ஐஸ் ஃப்ரீசரில் ஜிஹெச்சில் இருந்தால் இன்னி மண்ணுக்குள்ளே இருக்க போகிறான். போங்க, உங்கள் தரப்புலேயே போய் பண்ணுங்க. ஆனால் இந்த மக்கள் இந்த போராட்டத்தை கடைசி வரையும் கைவிடாமல் இது தொடரணும். இப்போ நான் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கே இன்ன வரைக்கும் ஆகாஷ் குடும்பத்தாரோடைய குடும்பம் வந்து எதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி என்பது. ஏன்னா பத்திரிகை செய்தியில் ஒரு நியூஸ் வந்து பரப்புறானுங்க. அவங்க வச்ச டிமாண்ட் வந்து 50 லட்சம் ரூபா அப்படின்னு வந்து. நான் நேற்று அந்த ஆகாஷோடைய தாப்பனார் கூப்பிட்டு, தம்பி கோர்ட்டுக்குள்ள வரைக்கும் வந்தோன்னே வெளில கூப்பிட்றேன்னாங்க. அதுக்கப்புறம் அவரும் கூப்பிடல, நமக்கு சில வேலை இருந்ததுனால இனிமேல் தான் தொடர்பு கொண்டு கேட்க வேண்டியது இருக்குது. என்ன அது ஏன் வந்து நீங்கள் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொன்று, இந்த வழக்கில் வாதாடின வழக்கறிஞர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது என்னோடய கேள்வி. 100 நாள் ஆச்சு, இது வரைக்கும் போயிருந்திருக்கு. நீதியரசரம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா நீதியரசரமாட்ட கேள்வி கேட்கலாமே. மேடம், நீங்கள் உடலை வாங்கி அடக்கம் பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுறோம், அதில் மாற்றுக்கிறதுல ஏன் இன்ன வரைக்கும் 100 நாள் ஆகியும் ஏற்கனவே கோர்ட்டு ஆர்டர் இருக்குது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும், அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யணும்னு இருக்குது. இந்த 100 நாட்கள் ஆகியும் இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அந்த குற்றவாளிகளோட பேரையும் சேர்க்கலை, கைதும் செய்யலை. எப்படிங்கம்மா இதை செய்ய சொல்லாமல் இதை மட்டும் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இதுக்காண்டி நீ வாதாடிய வக்கீலுடைய வாதம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னே தெரியல. அப்போ வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எழும்புது. நீதியரசரம்மா என்ன சொன்னாலும் சரிங்கம்மா அப்படின்றதோட நம்ம வந்துட வேண்டியதானா?
அப்புறம் எப்படி நீதி கிடைக்கும்? சரி, இன்னொன்று, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலித் இயக்கம், இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்த எல்லாருமே இன்னைக்கு வந்து கதறாங்க. இல்லை, நான் தெரியாமல் எங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்களாம் இங்கே கோமாவில் போனீங்களா? இன்னைக்கு விஜய் ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி பார்த்தா என்னென்னமோ முன்னணி, என்னென்னமோ கம்யூனிஸ்ட்டு, என்னென்னமோ சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாலும் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்களாம் எங்கேயா போனீங்க? கோமாவில் இருந்தீங்களா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆஹா நம்ம அதில் வந்து முட்டு கொடுத்துட்டு நிற்கிறோம், நம்ம போய் அந்த இதில் போய் கலந்துக்கணும்னு ஒதுங்கி நின்ன. இன்றைக்கி உன் ஆட்சி, நீ முட்டு கொடுத்த ஆட்சி கவிழ்ந்து போச்சுன்னோடனே இன்றைக்கி என்ன வந்துடும்? வேமா வந்து இப்படி கத்துறா, அப்படி கத்துறா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்படி நடந்துருச்சு, தொடர்ந்து இப்படி ஆதிக்கம் நடக்குது, காவல்துறை இப்படி நடக்குது, என்ன கதற நீனு? விளம்பரம் தேட வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. நீ உண்மையிலே மனிதாபிமானம் உள்ள ஆளா அப்படின்னா அவன் செத்த மறுநாள் வராட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வாரத்திலே வந்திருக்கணும். எதுவுமே வரலையே நீனு. இப்போ வந்துக்கிட்டு கத்துற, அப்படியா இப்படியா, இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, கடைசியில் பார்த்தா சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்க. என்ன உங்களோட மனநிலை? இப்போ தான் நேரடியாக இங்கே வந்துட்டதும் நிறைய பேர் திமுகவுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுத்தாங்களோ, சப்போர்ட் பண்ணாங்களோ ஸ்டாலினுக்கு, இன்றைக்கி வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் வந்து உடனே பண்ணிடுறோம், இல்லை நான் அப்படி பண்ணிடுவோம், இப்படி போராட்டம் பண்ணிடுவோம். என்ன 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 நடிப்பு? இங்கே உள்ள மக்கள் என்ன பார்க்காம இருக்காங்களா அவங்க நடிப்பெல்லாம்? நீ எந்த கட்சியில் எந்த இயக்கத்தில் வேணாலும் முட்டு கொடு, வேணான்னு சொல்ல. உன் சாதியில் ஒருத்தன் பாதிக்கப்படுறான், நான் பொது உண்மையான இயக்கம், நான் சமூகத்துக்கான இயக்கம் அப்படின்னு நீ வந்து அட்லீஸ்ட் 2-3 நாளே உன்னோட கண்டன குரல் எழுப்பணும். இல்லை அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும். 30 நாளாக வரமாட்டேன், 40 நாளாக வரமாட்டேன், என்ன கடத்தில் 50 நாளில் வந்து கலந்துக்குவேன், என்ன 90ஆவது நாளில் வந்து கலந்துக்குவேன். கலந்துக்கிட்டது வந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி இப்படித்தான் நடக்குது, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுறது இல்லை. என்ன டயலாக் பேசுகிற, என்ன கதாவசனம் பேசுகிற? இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் என்ன பார்க்காம இருக்காங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு வேலையும் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. ஏன்னா விளம்பரம் தேடக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு நிறையா பேராக இருக்காங்க. உண்மையிலே ஒரு உணர்வோடு ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிற ஒரு பொதுவுடைமையான இயக்கம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த விஷயத்துக்காண்டி வந்து குரல் கொடுக்கணும். அதுதான் பொது உடைமையான இயக்கம். ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறேன்னா அது இன்னும் கிடையாது. எங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குதோ உடனே நீ வந்து குரல் கொடுக்கணும். அதுதான் ரைட்டு. அப்போ திமுக இருக்கும்போது நல்லா போய் முட்டு கொடுத்துட்டு இருந்த, இன்றைக்கி ஆட்சி மாறணும்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்சி சரியில்லை. போன ஆட்சியில் தானே இந்த கருமாந்திரமே நடந்தது. அப்போ என்ன மனநிலையில் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியலை. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. சரிங்களா? என்னை பொறுத்தளவு ஆகாஷ் குடும்பத்திற்கு நான் தொடர்பு சொல்ல போகிறதா அந்த விஷயந்தான். காவல்துறை தரப்புல இருந்து கூட போய் அடக்கம் பண்ணிட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வாங்கணும் அப்படின்றத கையெழுத்து மட்டும் நீங்கள் போடாதீங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வைக்கிறேன். நீதியரசரமாக அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசுனதாக ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. என்ன வந்து 100 நாளாக வச்சுக்கிட்டு ஒரு உடம்பை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ எங்களோட எப்படி சொல்கிறது, அதாவது அவங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க சொந்த பந்தத்துக்கு வந்தால் தான் அதோட வலி வேதனை தெரியும் போல இருக்குது. அப்போ யாருக்கோ நடக்குது, எவருக்கோ நடக்குது, அப்படி தானே பார்க்குற மாதிரி இருக்குது. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நீதிமன்றம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய அப்படின்னு வந்து உத்தரவு பிறப்பிக்குது. ஒரு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடலை வாங்கி அடக்கம் பண்ணு, இல்லை நாங்களே அடக்கம் பண்ணின்னு சொல்லுது. இந்த நீதித்துறையும் காவல்துறையும் எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து தெரில. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அட்டவணையில் இருந்தால் தான் பாதுகாப்பு, இந்த அட்டவணையில் இருந்தால் தான் நல்லா பிடுங்க முடியும் அப்படின்னு சொன்ன ஆட்களும் இந்த அட்டவணை என்னத்தை இப்போ பிடுங்கிருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து இருக்குது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தான். SC/ST வன்கொடுமை சட்டம்னா என்ன, 30 நாளையில் அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சு அந்த முதல்ல கைது நடவடிக்கை நடந்ததுக்கப்புறம் தான் விசாரணையை ஆரம்பிக்கணும். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது, குற்றவாளியை கைது செஞ்சதுக்கு பிறகு தான் அதற்கப்புறமே விசாரணையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருக்குது. அப்போ இன்ன வரைக்கும் அந்த காவலர்கள் கைது, அப்புறம் SC/ST வன்கொடுமை தடுப்பு என்ன புடுங்க இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ இதில் தான் பாதுகாப்பு இருக்குது, பட்டியலில் இருந்தால் தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு இதை வச்சு இங்கே வந்து ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்களே. அப்போ உங்களெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது, பட்டியல் வெட்டுற பற்றி நாங்கள் பேசுனா பட்டியல் விட்டு வெளியே போட்டால் பாதுகாப்பு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இருந்தால் தான் பாதுகாப்பு. ஆஃப்டர் ஆல் ஒரு காவல்துறை விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செய்யுது. என்ன
இதுக்கே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாதுகாப்பு இல்லாத போது எப்படி மற்றவன் அவன் அரசியல்வாதி பின்புலத்தோட பல இதில் இருப்பான், அது எப்படி இதாகும்? இப்போ அந்த உசிலம்பட்டி பக்கத்தில் அங்கேயும் SC/ST வன்கொடுமை சட்டம் போட்டாகலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த பிரச்சனை இல்லை. காவல்துறை கைது நடவடிக்கைகள் அப்புறம் என்ன மயிரில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. இதில் தான் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் இது பண்ணுறீங்க? எங்களுக்கு கோவம் வருதா வரலையா? இந்த சட்டம் தான் பாதுகாப்புன்னு சொன்ன ஆளுகளே இப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை இதுக்கான ஒரு தீர்வு வந்து பெற்றுக் கொடுக்க தெரியுமா இந்த SC/ST சட்டத்தினால? எப்படி எடுத்துக்கிறதால ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ என்னை பொறுத்தளவு ஆகாஷ் குடும்பத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடலை நீங்கள் வாங்கி கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. காவல்துறை என்னமோ பண்ணட்டும். மானாமதுரை எங்கிட்ட ஒரு சுடுகாட்டில் போச்சாலும் சரி, இல்லை உங்கள் சுடுகாட்டிலே போச்சாலும் சரி, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. யாருமே போகாதீங்க, காவல்துறை இருந்தே பண்ணட்டும். சரிங்களா? இப்படியே நீதிமன்ற உத்தரவு தானே, உத்தரவு பிறப்பிச்சு தானே போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் ஒரு உத்தரவு போடுது அப்படின்னா, ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, இது மேல்முறையீடுக்குன்னு போகக்கூடிய அடுத்த இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அந்த அளவுக்கு நீங்கள் முடிஞ்ச மட்டும் இதுக்கு நீதி கிடைக்காம உங்களோட போராட்டத்தை ஒருபோதும் வந்து கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.